சுதந்திரம் கூடி போச்சு நினைக்கிறேன். என்ன புருஷனை விட்டுட்டு போய் பிசாசுடைய அலடி கொண்டு ஆட்ட தோட்டத்தில் தேவன்ற தோட்டத்திலேயே பிசாசோட பிளா பிளா எவ்வளோ ஒரு துரோகம் செய்திருக்கிறார் அந்த அம்மா. கவலையாக இருக்கா இல்லையா? ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம். ஆண்டவர் அடிமையாக யாரையும் வச்சிருக்க மாட்டார், சுதந்திரம் தந்திருக்கிறார். டிஸ்கவரி என்றது என்ன, இன்வென்ஷன் என்றது என்ன? இருக்கிறத கண்டுபிடிக்கிறது டிஸ்கவரி. இருக்கிறத சந்திரனுக்கு பின்னுக்கு என்ன இருக்குதுன்றதை அது இருக்குது. ஆனால் நாங்கள்லாம் போய் புதுசாக கண்டுபிடிக்கிறோம். இந்தியா ராக்கெட் அனுப்பிச்சு, சீனா ராக்கெட் அனுப்பிச்சு, இங்கே அமெரிக்கா அனுப்பிச்சு, அதை போய் நாங்கள் தேடி பின்னுக்கு போய் கண்டுபிடிக்கிறது. தோமஸ் ஆல்வா எடிசன் இல்லாததை கண்டுபிடிச்சார். மின் கும்பலை கண்டுபிடிச்சார். அவர் ஏராளமான கண்டுபிடிப்புகளை பிறகு செய்தார். மழை பெய்யுது, எங்களுக்கு தேவை இருக்கு. மழை பெய்யுது, தேவை இருக்கு. அப்ப மனுஷன் என்னத்தை கண்டுபிடிச்சான்? வாயிலிருந்து சொல்லுவாங்க, என்னத்தை கண்டுபிடிச்சான்? கூடிய சந்தோஷம். பார்த்தீங்களா? அப்ப ஒரு நீட் தேவை இருக்கிறது, சொல்யூஷன் தீர்வு இருக்கிறது. அதுக்காக மனுஷன் அதை கண்டுபிடிக்கிறான், ஆராய்ச்சி செய்கிறான். இப்போ நாங்கள் இருக்கிற கேள்விக்கு பார்த்து சொல்லுங்க, புட்டை யார் கண்டுபிடிச்சிருக்கோம்? பேரை சொல்லுங்க, பேரை சொல்லும். அப்ப புட்டை கண்டுபிடிச்சதுக்கு பேர் சொல்ல இல்லாது. ஏனென்றால் ஒரே காலத்தில் கனவில் அதை சமைச்சு செய்து காட்டினபடினால தெரியாது. ஆனால் யாரும் ஒரு ஆள் தான் புட்டு சமைச்சிருக்கு. உலகத்திலே ஒரு ஆள் தான் அதை செய்திருக்கு முதல் தெரியாது. பிச்சாவும் அப்படித்தான். பிச்சாவுக்கு கணவர் உரிமை கோரினோம். இத்தாலி மட்டும் இல்லை, கணவர் உரிமை கோரினோம். அது நாங்கள்லாம் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி பொதுவான கதை. பானுக்கு மாப்பிளைச்ச இடத்துல சோஸ் தவறு அதுக்கு மேலே ஊத்துண்டது. அதை கொண்டு என்ன செய்யறது, அவனுக்கு வச்சு பார்த்தாங்க, சந்தோஷமா இருந்து அதுக்கு பிறகு கேசியல் அது எழுதியல் போட்டு செய்தாங்கன்ற பொதுவான கதை. எங்களை யார் கண்டுபிடிச்சது? வாசிப்பமா ஆதியாகமம் 1:27-28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பெருகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியுமே நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நானும் நீங்களும் கவனிக்க வேண்டிய காரியம் பாருங்க. ஜோன் பிரதரோட வந்திருக்கிற சகோதரன் 2 கிழமைக்கு முதல் ஒரு சபையில ஞானஸ்தானம் எடுத்துருக்காரு. கடங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இத்தனை வயசுல வளர்ந்த பிறகு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். அதான் பெரிய விஷயம். இந்த பூமியில் இருக்கிற அனைத்து மனிதர்களும் தேவனாலே உண்டாக்கப்பட்டவர்கள், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவன் மனுஷன் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது அவனுக்குள்ள பாவம் இல்லை, வஞ்சனை இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, ஏன் சாவு கூட இல்லை, மரணம் கூட இல்லை. என்னால் எங்களுடைய தேவன் நித்திய பிதா. அப்ப எங்களை உண்டாக்கிக்குள்ளேயே நித்தியத்தோடு தான் உண்டாக்கினவர். பாவம் வந்தபடியால தான் மரணம் வந்தது. அப்ப தேவன் உருவாக்கிக்குள்ள தம்முடைய சாயலாக அந்த சுபாவம் உள்ள மனிதனாகத்தான் என்னையும் உங்களையும் இந்த பூமியில் உள்ள யாவரையும் அந்த நோக்கத்தோடு அவர் உண்டாக்கினார். அவருக்கு எந்த விதமான ஒரு இதுக்கும் இருக்கே இல்லை. என்னிடவன் பெரியாளா வந்துடுவான்னு நினைக்கல. மனுஷன் அப்படி நினைச்சிட்டான். பிசாசு நினைத்து, தேவதூர்கள் நினைத்தார்கள், பிசாசாக மாறினார்கள். மனிதன் நினைத்தான் அவனுக்கு என்ன பெருமை என்று சொல்லி ஆண்டவர் தள்ளி விட்டார். கோபுரம் எல்லாம் கட்டினாங்க, பாபில் கோபுரம் எல்லாம் தெரியும். சோ இங்கே நாங்கள் பார்க்கின்ற கவனிக்கின்ற காரியம் தேவ சாயலாக சிருஷ்டித்தார் என்றதை மறக்கக்கூடாது. அந்த உணர்வு, அந்த எண்ணம் எனக்கு உங்களுக்கும் இருந்தால் நாங்கள் யாரோடு எப்பொழுதும் ஒட்டி இருப்போம்? தேவனோடு ஒட்டி இருப்போம், ஆண்டவனோடு ஒட்டி இருப்போம். பாருங்க, தேவன் மனுஷனை உண்டாக்கி போட்டு எல்லாத்தையும் கொடுத்து பல்கி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி எல்லா மிருக ஜீவன்களையும் உண்டாக்கி ஆண்டவர் அவர்களை என்ன செய்தாராம்?
ஆசீர்வதித்தார். திருப்பி சொல்லுங்க, ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? சபிச்சவரா? ஆண்டவர் அதை செய்ய மாட்டேன். சிஸ்டம் வேறு. நீங்கள் அப்படி செய்தால் அப்படி நடக்கும் என்று சொல்றது வேறு. நாங்கள் சொல்றோம் தானே, சிவப்பு சிக்னல்ல போனால் ஆக்சிடென்ட் வருமென்று சொல்றோம். அது சாபமா இல்லையே? பிள்ளை கவனமா பார்த்து ஓடும், சிவப்பு சிக்னல்ல நின்று போகணும்னு சொன்னா என்ன இவர் சமைக்கிறாருன்னு சொல்லலாமா? அது சிஸ்டம். இதை செய்தால் அது. அதனால ஆண்டவர் சபிக்கிறவர் கிடையாது. ஏனென்றால் தம்முடைய சாயலாக உண்டாக்குகிறார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? வாசிப்போம் ஆதியாகமம் 2:6-7. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நினைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி விசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்ப தோமஸ் அல்வா எடிசன் மின்குமிழ கண்டுபிடிக்கிறார். அப்ப அவருக்குள்ள ஒரு ஐடியா வருகிறது. அதே மாதிரி விஞ்ஞானத்தில் நாங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறோம். அந்த கெமிஸ்ட்ரியில் நீங்கள் CH அது இதெல்லாம் நீங்கள் மூல மொலிகூல்ஸ் அதில் படிக்கக்குள்ள தெரியும். அவங்க ஒரு விஞ்ஞானிக்கு கனவில் தான் அதனுடைய விட கிடைக்குது. அதையும் இணைச்சி இதையும் இணைச்சி தான் அது உருவாகுது. அப்போ அவங்களுக்கு உள்ளத்தில் உண்டாகிற இல்லாத ஒரு பொருளை அவங்க உருவாக்குறாங்க. இன்றைக்கு நாங்கள் ஹேண்ட் ஃபோனை அனுபவிக்கிறோம். ஒரு ஹேண்ட் ஃபோனில் கேமரா இருக்குது, வீடியோ இருக்குது, மெசேஜ் அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம், ஃபேஸ்புக் இருக்குது, எத்தனையோ சோசியல் மீடியாவில் இருக்குது, எத்தனையோ காரியங்கள் இந்த ஒரு ஃபோனில் வந்துட்டு பார்த்தீங்களா? இந்த காலத்தில் நாங்கள் 70ஆம் ஆண்டுக்கு முதல் கடந்து ஒரு ஆக்களாக இருந்திருந்தால் ஒன்றும் தெரியாது. டபுள் டேக்கர் பஸ்ஸை தவிர ஒன்றும் தெரியாது. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் இல்லாதவைகளை உருவாக்குகிற அந்த ஞானம் தேவனுடையது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இப்ப மனுஷர்கள் என்னதான் செய்தாலும் அந்த ஞானம் எங்க இருந்து வந்தது? தேவனிடத்தில் இல்லையா? தேவனுக்குரியது. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், முதல் நாங்கள் பார்த்தோம், அவர் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். அப்ப அவருக்கு ஒரு பொருள் வேணும், ஆதாரம் வேணும் எடுத்து மனுஷனை செய்யறதுக்கு. அப்ப மண்ணினாலே உருவாக, ஏன்னா ஆண்டவர் பூமியில தானே மனுஷனை வாழ வைக்க போற, அதனால மண்ணில இருந்து உருவாக்குகிறார். மண். தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஆவி. மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆத்மா, சரீரம், ஆவி, ஆத்மா ஒரே நொடியிலே உருவாகிறத நாங்கள் பார்க்கிறோம். மண் தான் சரீரம். ஜீவ சுவாசம் தேவனுடையது. அவன் மரிக்கும் பொழுது தேவனிடத்துல திரும்புகிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆத்மாவுக்கு என்ன இல்லை? அழிவில்லை. ஆத்மா தான் வாழ போகிற காரியம். அந்த ஆத்மா தான் நரகத்தில் இருக்க போகிறதா பரலோகத்தில் இருக்க போகிறதான்னு தீர்மானிக்கிறது இந்த ஆவியும் இந்த சரீரமும். அதனால நானும் நீங்களும் இந்த காரியங்களை குறித்து கற்றுக்கொள்வோம். ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, அப்ப மனுஷனை உருவாக்கி போட்டு பாலைவனத்துல விட்டு இருந்திருக்கா? முப்புதர்ல விட்டு இருந்திருக்குதா? காஞ்ச கல்லு மேடுகள்ல விட்டு இருந்திருக்குதா? ஏதேன் தோட்டத்தை பற்றி வாக்கியங்கன்னா 4 பக்கம் ஓடுற ஆறுகள், பொன் விளைகிற பூமி, இவ்வளவு பயங்கரமான ஆசீர்வாதம். இனி இல்லையென்ற ஒரு மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை தான் ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே தேவன், இன்றைக்கும் நேற்றும் என்றும் மாறாதவர், இன்றைக்கும் என்னையும் உங்களையும் அப்படி வச்சிருக்க அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவர் மாற இல்லை. அதான் விஷயம். அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப ஆண்டவர் வேலை வண்டினர் இருக்குதா? பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டவர் அவனை கொண்டு கஷ்டப்பட்டு வேலை செய் என்று சொன்னாரா? இல்லை. ஆண்டவர் அவனை கொண்டு வச்சுட்டு அதை பண்படுத்தவும் காக்கவும் சொன்னது அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு கிடையாது. அப்படி அழகாக அவர் உள்ளங்கையில தாங்கி வச்சிருந்தார். அதான் உண்மையான காரியம். பாவத்தில் அவன் விழுந்து போவதற்கு முன்னதாக, தேவனுடைய பிரசன்னத்தை தள்ளிவிடுவதற்கு முன்னதாக, தேவனுடைய சமூகத்தை அவன் விரும்பாமல் போவதற்கு முன்னதாக தேவனவரை உயர்த்தி தன்னுடைய உள்ள கையிலே வைத்திருந்தார் ஆசீர்வாதமாக. ஆமென்.
அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதை மீட்டு எடுக்கத்தான் நான் நீங்களும் இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் பார்க்கின்ற காரியம், முதலாவது ஆதாமை ஏதேன் தோட்டத்திலே, அழகான தோட்டத்திலே விட்டது தேவனின் படைப்பை அனுபவிப்பதற்கு. அழகான பூக்கள், அழகான கனிகள், இயற்கையாக ஓடுகின்ற அழகான நதிகள், கேட்க சந்தோஷமா இருக்குல்ல. அந்த கடன் பிரச்சனை இல்லாட்ட மண்டை அடிக்காதுன்னு பிரச்சனைகள் இருக்கு மண்டை. எல்லாரும் சொல்றாங்க சுவிட்சர்லாண்டுக்கு போகணும். சுவிட்சர்லாண்டில் இருக்கிற நானும் நீங்களுமே கவலையோட துக்கத்தோட இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்? ஆண்டவற்ற பிள்ளைகள் ஏன் அனுபவிக்கலாமா இருக்கு? சீனரியலை, ஆத்தங்கரையலை. இந்த ஆத்தங்கரைக்கு போறது சும்மா 4 பேரோட போய் குடிச்சு கும்மாளம் அடிச்சு அதை கதைச்சு இதை கதைச்சு சண்டையில தான் முடியுது. நிறைய சம்பவங்கள் நடக்குது இல்ல, அனுபவிக்க முடியாமல் இருக்குது அல்லவா? இந்த உலகத்திலே பரடைஸ் என்று சொல்லுகிற இந்த சுவிஸ்ல ஏன் மனிதனால அனுபவிக்க முடியல? இந்த பூமியில இந்த தேசத்தில் இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் எதற்காக இந்த டிப்ரெஷனுக்குள்ள வாழ்கிறார்கள்? உலகமே சுவிட்சர்லாண்டுக்கு போகிற ஒரு கனவு. ஆனால் ஏன் இங்குள்ள மக்கள் டிப்ரெஷன்ல இருக்கிறார்கள்? எத்தனை வீதம் இருக்கிறது? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது அல்லவா எல்லா ரிப்போர்ட்டும். தேவனுடைய படைப்பை நானும் நீங்கள் அனுபவிப்போம். ஆமென் சொல்லுவோமா? அழகான அந்த தேவனுடைய கிரியைகளை நானும் நீங்கள் அனுபவிக்க பழக வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அப்பொழுதுதான் தேவனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். கணவனோ மனைவியோ ஆசையா வேண்டி தந்த ஒரு பொருளை நாங்கள் ரசிக்காவிட்டால் நாங்கள் கணவனை நேசிக்க முடியாது, மனைவியை நேசிக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் அடுத்தது பாருங்க. அந்த தோட்டத்தில் ஆண்டவர் விட்டது வேலை வாங்க அடிமைக்காக கிடையாது. அவைகளை கரிசனையோட பராமரிப்பது, அவைகளை கரிசனையோட பாதுகாப்பது. ஆமென் சொல்லுவோமா? அந்த காரியங்களை நான் நீங்களே செய்யறோமா? அந்த குடும்ப வாழ்க்கையில செய்யறோமா? எங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையில செய்யறோமா? கர்த்தர் எனக்கு உங்களுக்கு முன்பாக வைத்த ஊழியங்களை கவனமாய் பராமரிக்கிறோமா? கவனமாய் பாதுகாக்கிறோமா? இதான் உண்மையான காரியம். அப்ப ஆண்டவர் கொண்டு போய் தள்ளி கழுத்தை பிடிச்சு வேலை செய்ய மம்பட்டியாடு அளவாங்கன்னு சொல்லல. எவ்வளவு அழகான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். முதல் ரசிக்க தெரிந்தால் மாத்திரம்தான் அடுத்தடுத்த காரியங்களை செய்ய முடியும். ஆர்வத்தோட, தாகத்தோட, வாஞ்சியோட தேவனுடைய காரியங்களை ரசிக்க தெரிய வேணும். அதைத்தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டு என்றால் தாவீது ராஜா அப்படி ருசி பார்த்தவர். நாங்கள் அடுத்தது பார்க்கலாம். அந்த தோட்டத்தில் நடந்து போகின்ற இந்த ஆதாம், அப்புல பாருங்க, மேல சிவப்பா இருக்கு, கீழே பச்சையா இருக்கு அந்த பழம். அடிக்கு என்ன டேஸ்டா இருக்கு. ஆண்டவர் இப்படி ஒரு ருசியானதை உண்டாக்கினார் பாருங்க. சிந்திக்கணும், தியானிக்கணும். அன்றாடம் தேவன் எனக்கும் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சிந்திக்காமல் நன்றி கெட்டவர்களாக யாரும் வாழக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் கொண்ட ஏதேன் தோட்டத்தில் கொண்ட விடுற ஆசீர்வாதமான இந்த வாழ்க்கையை தியானிக்கிறதற்கு, சிந்திப்பதற்கு, ஒவ்வொரு காரியத்துக்கு நானும் நீங்கள் நன்றி செலுத்தும் அந்த மனப்பான்மை இருக்கும். அப்பதான் தேவனுடைய அந்த உறவு பெருகும். பிரியமானவர்களே, அடுத்தது பாருங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு தேவனை பற்றி ஒரு அறிவு பெற வேணும், ஒரு நாலேஜ், ஒரு ஞானம் உண்டாக வேணும். அடே, இந்த கர்த்தர் இப்படிப்பட்டவரா இருக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு நாளும் வந்து கதவு ஆதாம் என்ன சாப்பிட்டிய என்றுட்டு போனாலும் அவரை பற்றி அந்த உயர்வான எண்ணம் வாரதென்றால் இந்த சிருஷ்டிப்பை நான் நீங்களும் பார்க்கணும். அவருடைய காரியங்களை நான் நீங்களும் ருசி பார்க்கணும். ஆமென் சொல்லுவோமா? அப்பதான் அவரை பற்றிய காரியத்தை நான் நீங்களும் கண்டுபிடிக்கலாம். கர்த்தரை உயர்த்தலாம். இல்லாட்டி வசி பண்ணல எத்தனை தலைவலிகள் வந்துவோம். அவரை ருசித்தால் தான் நான் நீங்களும் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகலாம். அவரை மகிமைப்படுத்தலாம், நன்றி செலுத்தலாம். அதான நான் உங்களுக்கு நடுவோம் சொல்லுவேன். நான் இந்த பூமியில ஒன்றையும் பார்க்கல. நான் தேவனை மட்டும் பார்க்கறது காரணம் நான் மரண தண்டனை கைதி. ஆண்டவர் அற்புதமா என்னை கொண்டு வந்து சுவிஸ் எம்பசி வீசா வந்து ஒரு சுவிஸுக்கு கொண்டு வந்து ஏர்போர்ட்லேயே என் பேரை பிடிச்சி வச்சு கொண்டு நிற்கிறாங்க. அம்போ மைக்ரேஷன்ல ஃப்ளைட் அடியிலேயே நிற்கிறாங்க. இந்த பேரை பிடிச்சி வச்சுக்கோங்க.
தேவனில்லவா செய்த. அதனால எனக்கு வேறு பிரச்சனைகளை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஊழியம் மாத்திருந்தேன். ஆமாம் சொல்லுவோமா? ஆமாம், அதான் என்னுடைய சிந்தனை. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆதாமை கொண்டே அழகான சிறந்த தோட்டத்திலே ஆண்டவர் விட்டதுக்கு காரணம், இதை பார்த்தாவது அவர் என்னை துதிக்கட்டும் என்று சொல்லி. நானும் நீங்களும் நன்றி உணர்வோடு தேவனுடைய கிரியைகள், தேவன் செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்களை சிந்திக்கும் பொழுது தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்போம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். தேவன் செய்கின்ற காரியங்களை, அற்புதங்களை பார்ப்போம். அடுத்ததாக பார்க்கிறோம், கீழ்ப்படிஞ்சு வேலை செய்கிறது, ஊழியம் செய்கிறது, மனநிறைவோட வாழ்க்கை. அப்பாண்ட வீட்டில் அப்பா மாதிரி இருக்கணும், அம்மாண்ட வீட்டில் அம்மா மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கவனிக்கொண்டே வைஃப் இப்படியே 6 மணிக்கு வேலை, 4 மணிக்கு குழம்பி சமைச்சு வச்சுட்டு போனவன். உங்களை எத்தனை பேர் நீங்களும் குடும்பங்களை செய்கிறீங்களா? தான் கடமை. உங்களோட காரியங்களை செய்கிறீங்க. ஏன்னா எனக்கு சுவிஸ் ஸ்டேஜில் காலமே சின்ன பிள்ளைகளை பார்க்குற ஊழியம் இருந்தபடியினால நான் வீட்டில் ஒன்றும் செய்யலாம், ஹெல்ப் பண்ணிடலாம். அப்போ நான் வந்துட்டு அடித்த காலம். ஸோ நான் நீங்களும் கவனிக்க வேண்டிய காரியம், எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நாங்கள் ஊழியங்களை மனநிறைவோடு செய்யணும். ஆமாம் சொல்லுவோமா? அப்போ எத்தனை பேருக்கு மனநிறைவோட கர்த்தர் ஊழியம் செய்ய விருப்பம்? கை உயர்த்தி காட்டுவோம். சுவங்க சிஸ்டர் உயர்த்தலாம், எல்லாம் உயர்த்தி காட்டு. பார்த்தீங்களா அந்த பார்த்தீங்களா இந்த ஜெயமன் ரஜினி அக்காவோட ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். ஆமாம் சொல்லுவோமா? அதுதான் மனநிறைவான வாழ்க்கையா இருக்கும். சேர்ச்சியா இருந்தாலும் வீடா இருந்தாலும் ஒரு சந்தோஷமாய் மனரம்யம். தேவன் நம்முடைய குடும்பத்தை கட்டமைச்சது தேவன் தானே. வீட்டில் நகை கடிக்கணும்னு இருந்தா ஸோ கடந்து போற காலங்களை விட்டுடக்கூடாது. வாசிப்போம் ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்தோம். கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி நாங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிங்க, அந்த ஆண்டவர்கிட்ட அந்த பிரசன்னம் வரும் வரை அழுது கொண்டு இருப்போம். ஆண்டவரே இந்த பிரசன்னத்தை பார்க்க விரும்புகிறேன். அதான் உண்மையானது. ஆமென் சொல்லுவோமா? அந்த கர்த்தருடைய சந்நிதியை நான் நீங்களும் வாஞ்சிக்கிறபடியினால தான் அந்த உண்மையான தொடர்பு தேவனுடைய ஏற்படும். அப்ப இவங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டோடனே அலர்ஜிக்க பாருங்க. அப்ப இன்னும் செய்துட்டாங்க. தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். தேவஜனமே, நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு அவரை பார்க்கிறதுல ஆசையா நிற்க வேண்டியவர்களா, இல்லாவிட்டா கர்த்தர் வாரார் ஓட்டம் எடுக்கிறார்களா இருக்கிறதா? எவ்வளவு ஆசையா வாஞ்சியா இருக்குன்னு தெரியுமா? தேவனை நீங்க ருசிச்சு பாருங்க, அவருடைய பிரசன்னத்தை. அதுதான் உண்மையான காரியம். நேரடியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். நாங்கள் கோரன் பாட்டு படிக்கிறதுக்கு முதல் 2-3 நாளைக்கு மேலே சொன்னார். நான் படுத்திருக்கக்குள்ள ஆவியானவர் இந்த பாட்டை பர்த்டேக்கு படி என்று சொல்லி கொண்டிருக்கிறார். நான் முதல் 9 எனக்கு பாட்டு படித்த சேர்ச்சி இந்த டைம் எடுத்தடிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். பேருந்து தான் ஞாபகம் வந்து அவர்கிட்ட பர்த்டே என்று. சரி, ஓகே, பர்த்டேக்கு படிங்கன்னு என்று சொல்லி சொன்னேன். அண்ணே, ஆவியானவர் சொல்லிட்டீங்கள், அவர் சொல்ல விட்டாங்க, நீங்கள் அந்த விளைவுக்கு பொறுப்புன்னு சொன்னேன். ஆனால் அவர் ஆவியானவர் சொல்லித்தான் அதை படிச்சிருக்கிறாரு. பாட்டு முடிய தெரிஞ்சுக்காம பாட்டு பார்க்கல, தடுமாற இல்லை, அழகா நேர்த்தியா படிச்சு முடிச்சோம். அது ஆவியானவரான சொன்னுங்கிறாங்க. ஆண்டவருடைய சன்னதியை ருசி பார்க்க வேண்டும். அது வர எங்களுடைய ஜெபம் முழங்கால விட்டு எழும்பக்கூடாது. அந்த ஜெபிக்கிற இடத்தை விட்டு எழும்பக்கூடாது. தேவனுடைய அந்த மகிமையை காணும் வரை நாங்கள் அவருடைய சமூகத்தில் இருப்போம். தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். கர்த்தர் ஆதாம் ஏவாளை சுதந்திரவாளியாக வைத்திருந்தாரா, அடிமைகளாக வைத்திருந்தாரா? தோட்டத்தில் அவங்க சுதந்திரமா இருந்தாங்களா, அடிமைகளா இருந்தாங்களா? சுதந்திரமா இருந்தாங்க. அப்ப அவனை கொண்டே தோட்டத்தில் வேலை செய்ய சொன்னது அடிமையாக அல்ல. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் வேலை செய்கிறது, ஊழியம் செய்கிறது அடிமையாக கிடையாது. ஒரு நாளும் யாருக்கும் அடிமை கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரம் தான். அதுக்கு பேர் அழைப்பு. அது ஆதாமுக்குரிய அழைப்பு. இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரதர் ஜோன் கூட சொன்னார், ஒவ்வொரு அழைப்புகளை குறித்து.
அவரவருடைய அழைப்புகளை அவரவர் சரியா செய்து கொண்டு போனா கரெக்டா. அதான் இந்த விஷயம். சுதந்திரம் கூடி போய் நினைக்கிறேன். என்ன புருஷனை விட்டுட்டு போய் பிசாசு அலடி கொண்டு ஆட்ட தோட்டத்தில் தேவன்ற தோட்டத்திலேயே பிசாசோட பிளாப்ளா எவ்வளவு ஒரு துரோகம் செய்திருக்கிறார் அந்த அம்மா. கவலையா இருக்கா இல்லையா? ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம். ஆண்டவர் அடிமையா யாரையும் வச்சிருக்க மாட்டார். சுதந்திரம் தந்திருக்கிறார். தேவன்ற தோட்டத்திலே, தேவன் இறங்கி உலாவுகின்ற தோட்டத்திலேயே பிசாசோட கதைச்சிருக்கிறார். ஆனால் நீங்களும் தேவனுடைய சபையை குறித்து ஞானமாய் கவனமாய் இருப்போம். கடைசியா பார்த்தால் தரிசனம் உள்ள மனுஷனையே கடித்து போட்டான். தரிசனம் போச்சு, பாஸ்டர் தரிசனம் போச்சு. ஆதாமே ஆண்டவர் அழைச்சி பேர் சரி அவுட். பாருங்க தரிசனங்கள் எப்படி அடிபட்டு போச்சு. ஆண்டவர் தந்த சுதந்திரமான தேசத்தில், சுதந்திரமான ராஜ்யத்தில் நானும் நீங்களும் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் ஞானமாக இருப்போம். இதில் நாங்கள் பார்க்கின்ற காரியம் ஒரு பக்கம் இருட்டாக இருக்கிறது, ஒரு பக்கம் வெளிச்சமாக இருக்கிறது. பரலோகம், ஒளி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பக்கம், மற்ற பக்கம் பிசாசனுடைய கிரியைகள். அப்ப நாங்கள் நடுவில் பார்க்கின்ற காரியம், நடுவில் பார்க்கிறது என்ன காரியம் தெரியுதா? நடுவில் ஓகே, இந்த இடத்துல தெரியுதா? ஓகே ரைட். நடுவில் தெரிகிற காரியம் தான் ஆவி, ஆத்மா, சரீரம். மேலே இருக்கிறது ஸ்பிரிட், நடுவில் இருக்கிறது சோல் ஆத்மா, கீழே இருக்கிறது பொடி சரீரம். ஆவி ஆத்மா சரீரத்தை வச்சுதான் ஆண்டவர் என்ன செய்தவராம்? மனுஷனை உருவாக்கினவர் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அப்ப இந்த மண்ணில இருந்து மனுஷனை எடுத்து அவர் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சரீரம் மண்ணில இருந்து எடுக்கப்பட்டது. அதான் கீழே கோடு பொடி, அது மண்ணில இருந்து உருவானஸ். பிசாசு எங்க தொடர்பு கொள்றான் என்றால் சிஸ்டர் ஏவாளோட சிஸ்டர் சரீரத்திலாம் தொடர்பு கொள்றான். ஏனென்றால் பெருமை எங்க இருந்து வருது? மாமிசம். பைபிள்ல இருக்குது என்னண்டு? மாமிசத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை. பிசாசு வந்து தொடர்பு கொள்வது கல்லோ சிஸ்டர் ஏவாளுடைய ரைட். அந்த சரீரத்தில் ஏற்படுகிற அந்த மாமிசத்தில் உண்டாகிற கோபம், வைராக்கியம், எரிச்சல், பொறாமை எல்லாம் இருக்குதானே? கலாத்தியர்கள் 19 வாசிக்கலாம். மாமிசத்தின் கிரியைகளாகும். பிசாசு இங்க வந்து தொடர்பு கொள்ளும். என்னால் ஆவியை யார் தந்தது எழுதி இருந்தது வாசிச்சினாங்க? தேவன் தந்தது என்று வாசிச்சினாங்க. அதனால மனிதன் ஜீவாத்மாவானான் என்று பார்த்தோம். அப்ப அதனால முதல் அவன் மாமிச இச்சைகளில் இருந்துதான் அவன் தொடங்குகிறத பார்க்க. அதனால அவன் சொல்றான், நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் நன்மை தீமை அறியக்கூடியவர்களாக இருப்பீர்கள், உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னான். இதுதான் பிசாசனுடைய காரியம். எங்களுடைய மாமிசத்தின் மூலம் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வெளியில கொண்டு வரதான் அவன் நோக்கம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள்ல இருந்து எங்களை வெளியில கொண்டு வரதான் அவன் நோக்கம். நான் எங்களை ஜாக்கிரதையா இருப்போம், பொறுமையா இருப்போம், நிதானமா இருப்போம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பொறுமையா நிதானமா கவனமா இருப்போம். பிசாசு அங்கதான் வந்து தொடுகிறான். அவருடைய மண்ணோட சம்பந்தப்பட்ட அந்த எங்களுடைய உடல் நிலைகள், ஆவி ஆத்மா சரீரம். உங்களுக்கு படிச்சு சைக்காலஜியில் படிச்சாங்களுக்கு தெரியும். ஆவி ஆத்மா சரீரம் கன விஷயங்கள் இருக்கு. மைண்ட், உள்ளான மனுஷன். ஓகே சரி. அப்ப நம்ம பாவத்தில் விழுந்து போறதுல டக்குன்னு ஒரு செகண்ட் நிதானமா சிந்தித்து பார்ப்போம். அதான் ஆவி. ஆவி சொல்லும் நான் கவனமா இருக்கணும் சொல்லி. ரைட், வாசிப்போம். சங்கீதம் 119:25. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இந்த பெரிய தாவீது எவ்வளவோ காரியங்களை செய்து ஆடுகளோட இருந்து கிட்டார் அடிச்சு அரண்மனையில இருந்த ஒரு ராஜாவாக உயர்த்தினார். அரண்மனையில போயும் அவர் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்தார். அப்புறம் பயங்கரமான காரியங்களை துணிகரமாக செய்தார். அப்ப அவர் சொல்றார், அந்த ஆத்மா சோல் எங்க ஒட்டி கொண்டிருக்குதா? அப்ப தன்னை உயிர்ப்பிக்க சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறார். எப்படி உயிர்
உயிர்ப்பிக்க சொல்லி என்றால் உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். Revive me by your word. இங்கிலீஷ்ல புது எடிஷன்ல உம்முடைய வார்த்தையினால் என்னை உயிர்ப்பியும். அப்ப ஆறாவது, பாவத்தில் மரித்து போகிறவர்களாக இருப்பீர்களா இருந்தால், மாமிசத்துக்கு இடம் கொடுப்பீர்களா இருந்தால், என்னையும் உங்களையும் உயிர்ப்பிக்க கூடியது தேவனுடைய வார்த்தை. ஆமென். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாஞ்சியோட தாகத்தோட கேட்க 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 ஆண்டவர் இந்த மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் இருந்து ஒரு விடுதலை தருவார். ஆமென். ஆமென். அப்ப எங்களுடைய ஸ்பிரிட், எங்களுடைய ஆவி களி கூறும். அதான் உண்மையான காரியம். அப்ப நாங்கள் சிம்பிளா இனிமேல் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கவனமா இருப்போம். நாங்கள் வாய் திறந்து பேசக்கு முதல், எதிர்த்து செயலாற்றுவதற்கு முதல், கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு முதல், எவ்வளவோ காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பொறுமையாய் நிதானமாய் சமாதானமாய் இருக்க கேட்டுக்கொள்ளும். ரோமர் 6:12 கவனிப்போம். நீங்கள் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. சாவுக்கு ஏதுவான, பாத்தீங்களா, எங்களுடைய சரீரம் பாவம் செய்து 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 சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் என்ன செய்யக்கூடாதா? ஆளுகை செய்யக்கூடாது. வீட்டில் அப்பாவா அம்மாவை ஆளுகை செய்கிறது எனக்கு இப்போ சொல்ல வேண்டாம். ஓகே, சரி. அப்போ வீட்டில் இல்லை சரீரத்தை என்ன ஆளக்கூடாதான்? பாவம் ஆளக்கூடாது. பாவத்தை எப்படி பிசாசு தொட்டவன்? மாமிசத்தில் தொடுகிறான், பாவம் உண்டாகிறது. கவனமா இருப்போம். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு மாத்திரம் மேலே சொல்லப்பட்ட வசனம், உம்முடைய வசனத்தின்படி என்ன உயிர்ப்பியும். பை யுவர் வேர்ட் ரிவைவ் மீ பை யுவர் வேர்ட். உம்முடைய வார்த்தையினாலே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். அதனால நாங்கள் வார்த்தைகளை கவனமாய் கற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில முன்னேற காரியத்தில் கவனம் செலுத்துவோம். ரோமர் 6:13 கவனிப்போம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். என்னுடைய அவயவங்கள் என்றால் இப்ப நான் உங்களை கேட்டாட்டு போய்ப்பீங்க. கண், வாய், வாய்க்கு பெரிய எழுதி பிரக்கெட் பண்ணி போடுங்க. வாய், காது நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்புக்கொள்ளுங்கள். தேவனுடைய நீதியை பேசுறது, கேட்கிறது, செயலாற்றுறதாக இருக்கும். ஆமென் சொல்லுவோம். எங்களுடைய அவயவங்கள் எல்லாம் தேவனுடைய நீதிக்குரிய ஆயுதங்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக உழைக்கிற ஆயுதங்களாக. தேவன் ஆதாமை கொண்டு எங்கே விட்டார்? ஏதேன் தோட்டத்தில் அந்த அழகான அந்த ஆசீர்வாதம் நிறைந்த அந்த இடத்திலே அவன் தன்னுடைய காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் அவனை கொண்டே விட்டார். ஆனால் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் எங்களுடைய வாய், எங்களுடைய கண், எங்களுடைய செவிகள், எங்களுடைய கரங்கள், எங்களுடைய கால்கள் எல்லாம் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். கவனமா இருப்போம். வாய், செவி கேட்கிறதும் கூட. நாங்கள் 2 சபைகள்ல இருந்து நாங்கள் வெளியில வந்தாலும் அந்த சபையை விட்டு வந்த பிறகு யாருடையும் பேசுறேன். தேவ சமூகத்தில் துணிந்து சொல்றேன். யாருடையும் பேசுறேன். பல வருஷங்களா பேசுறேன். டெலிபோன்லையும் கைக்கல, ரோட்டிலையும் கண்டு கைக்கல. சபையில சரியானதாக இருக்கல, நாங்க வெளியில வந்தோம், எங்கிட்ட பாட்ட வாழ்ந்தோம், அவ்வளவுதான். ஸோ அப்படி இருக்கும். கணக்கு கேட்பறாண்டவர். இப்ப நான் இப்போ ஊழியம் செய்யறேன். நான் மற்றவர்களை கண்டிக்கிற உரிமை என்னால் அதை செய்ய. அதனால இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், தயவு செய்து எங்களுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் அவயவங்களையும் தேவனுக்கு கொண்டு ஒப்பு கொடுத்து வாழுங்க. பெரிய ஆசீர்வாதங்களை நீங்களும் சுதந்திரிக்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? ஆமாம். இல்லாவிட்டால் அதன் மூலம் நாங்கள் சரீரத்தில் என்னத்தை நாங்கள் ஆளுகை செய்ய அனுமதிச்சு கொண்டிருப்போம்? பாவத்தை. அதனால கவனமா இருப்போம். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேயே விடுதலையும் உண்டு. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஒரு வசனத்தை பார்த்தோம். ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், வசனத்தினால் என்னை உயிர்ப்பியும் என்று பார்த்தோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், எங்களுக்கு விடுதலை இல்லை,
என் வாய் சும்மா இருக்குது இல்லை, என் கண்கள் எந்த நேரமும் இச்சையான படங்களை தான் தேடி தேடி பார்க்குது. அப்ப மனுஷனால மனுஷனை விடுதலை ஆக்கியலாம். ஒன்றில் வசனமாக்கணும், இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவனுடைய வார்த்தை விடுதலை ஆக்கும், இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலை ஆக்குவார். ஆனால் விடுதலையாகிற எண்ணமெல்லாம் எங்களுக்கு இருக்கும். சுவிசுக்கு வர மாட்டேன் என்றாலே யாராவது பாஸ்போர்ட் எடுத்து வீசா எடுத்து சுவிசுக்கு கொண்டுடலாமா? ஃப்ளைட்டில் கொண்டுலாம் அவங்களுக்கு அந்த வாஞ்சி இருக்கும். அது மாதிரி தான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்தார். எது வரை என்றால் ஏவாள் பிசாசோடு பேசும் வரை, பேசும் அளவுக்கு அந்த அளவு சுதந்திரத்தை கொடுத்தார் பிரியமானவர்களே. ஆனால் நீங்கள் தான் தீர்மானிப்போம், விடுதலையோட வாழ போறோமா, ஆவியானவரை ஆவியில நிரம்பி மகிழ்ச்சியாக தேவராட்சியத்துக்காக விட போறோமான்றதை நான் நீங்களும் தான் தீர்மானிப்போம். ஆகவே நாங்கள் எழுந்து நிற்போம். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் எழுந்தருள்வார்.